இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் பெரியவர், நல்லவர், அவர் மாறாதவர், என்றும் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார். உங்கள் நினைவாகவே இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களை குறித்ததான திட்டம் பெரிதாக இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி உங்களை தேவன் வழி நடத்தப் போகிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். உங்களை தேடி நீதி, நியாயம், நன்மை, நற்கீர்த்தி இவைகள் எல்லாம் வருகிறது. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, இதுக்கு ஒரு நீதி கிடைக்காதா, இதுக்கு ஒரு இழப்பீடு கிடைக்காதா, இதுக்கு ஒரு வெகுமதி நம்மளுக்கு கிடைக்காதான்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்போம், நிறைய துரோகங்களை பார்த்துருப்போம், வெறுப்புகளை பார்த்துருப்போம், பல மக்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதற்கான நீதி நியாயம்லாம் நம்ம வாழ்க்கையில் வரலையே, நம்மளே இதுக்கான நீதி நியாயம்லாம் செய்யணும்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம ஈடுபட்டு செஞ்சு கொண்டு இருப்போம். ஆனால் அது எந்த விதத்திலும் நம்மளுக்கு உதவி செய்திருக்காது. ஸோ இவைகள் எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே நியாயம் செய்கிற தேவன், நியாயத்தை விரும்புகிறவர், அவர் நீதியை விரும்புகிறவர், அவர் நற்கீர்த்தியை விரும்புகிறவர், நன்மைகளை விரும்புகிறவர், உங்களுக்காக விரும்புகிறவர், உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வருகிறார் என்று சொல்கிறார். இட்ஸ் பே பேக் டைம் அண்ட் காட் வில் பே யூ பேக். இது எல்லாவற்றையும் திரும்பி செலுத்துகிற நேரமாக இருக்கிறது. நீங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் தேவன் திரும்பி செலுத்த போகிறார். அவருடைய நியாயத்தின்படி, நீதியின்படி உங்களுக்கு செய்வார். Justice is coming. Do not be worried today. Rejoice today. God is doing wonders in your life. It is coming your way. தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறார். அவைகள் உங்கள் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், களி கூற வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர், வெகுமதி எல்லாம் திரும்ப தருகிறவர், நற்கீர்த்தி நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக செய்கிறவர். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறவர், அதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவனுடைய நன்மை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். தேவனுடைய நன்மையினால் நிறைத்து நியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நாளாக இன்றைக்கு இருக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.